நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? உப்பு புளிக்காரம் சேர்க்கக்கூடாதா? ஆயில் ஐட்டம் சேர்க்கவே கூடாதா? ஆயுர்வேத மெடிசன் சாப்பிடும்போது இந்த மாதிரி பத்தியம் எல்லாம் இருக்கணுமான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கா? உங்களுக்காக இன்ஃபர்மேஷன் தான் இது. ஆக்சுவலி ஆயுர்வேதத்துல பத்தியம்னு சொல்றது பேசிக்கலி ரெண்டா சொல்லும். ஒன்னு அந்த டிசீஸுக்கான பத்தியம், ரெண்டாவது சொல்றது நம்ம ஆயுர்வேத மெடிசன் கொடுக்கணும் அந்த மெடிசனுக்கான பத்தியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க ஒரு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த மெடிசன் எடுத்தாலும், அது ஆயுர்வேதம் ஆனாலும், ஹோமியோபதி ஆனாலும், அலோபதி மெடிசன் ஆனாலும், அந்த சளி டைம்ல நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கண்டிப்பா அந்த டிசீஸ் அதிகமாகும் இல்ல. இதே மாதிரி ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கிற பத்தியம் மோஸ்ட்லி அந்த டிசீஸுக்கான பத்தியம் தான். அந்த பத்தியம் நம்மளை கரெக்டா ஃபாலோ பண்றது அப்படின்னா அந்த டிசீஸ் அதிகமாகாம சீக்கிரம் சரி பண்ண முடியும். ஆயுர்வேத மெடிசன் சாப்பிடும்போது நமக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சில மித் இருக்கு. பட் ஆக்சுவலி சில ஆயுர்வேதத்துல சில டிசீஸோட ட்ரீட்மெண்டாவே நம்மளுக்கு வாத வியாதியும் சொல்ல ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம நான்வெஜ் மெடிசனாவே கொடுக்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ ஆயுர்வேத மெடிசன்ஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. அது எல்லாமே டிசீஸோட கண்டிஷன் பொறுத்து, பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஆயுர்வேதத்துல பத்தியம் பார்க்கறதுனால அந்த டிசீஸ் சீக்கிரம் சரி பண்றதுக்கும் திரும்பி வராம பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.